வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை தீராத துரோகம். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் நாவல். கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. ஆட்டோ குரல் உடைந்த தவளை மாதிரி கொரகொரத்தபடி ஓடி அந்த வீட்டு வாசலில் தன் இயக்கத்தை நிறுத்தியது. ஆட்டோவில் நின்று இறங்கினான் பர்வதன். 40 வயது நெருங்கிக் கொண்டிருக்கிற அவனுடைய தலைக்கேசத்தில் ஆங்காங்கே சமாதான நிறம் தெரிந்தது. கதர் பாலியஸ்டரில் ஜிப்பா ரகை உடை ஒன்றுக்குள் காற்றோட்டமாய் நுழைந்திருந்தான். மீட்டருக்கு மேல் ஒரு 100 ரூபாய் கொடுங்க சார் என்று சொல்ல வந்த ஆட்டோ டிரைவரை வெயிட்டிங்ல இருப்பா என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டின் காம்பவுண்ட் கதவை விரித்தான். வழக்கறிஞர் எஸ் ராமாமிர்தம் MABL என்ற உரத்த எழுத்துக்களை தாங்கியிருந்த சதுர போர்டு கண்ணீர் அடித்தது. கார்டன் இருந்த திசையில் பாமரேனியனின் குறைப்பு சத்தம் அவனை வரவேற்க போர்டிகோ படிகளை தாண்டி வாசல் கதவில் இருந்த காலிங் பெல்லை அழுத்தினான். உள்ளே ட்ரிங் என்ற சப்தத்தை தொடர்ந்து வக்கீல் ராமாமிர்தம் வெளிப்பட்டார். கேஸ் கோப்புகளையும் சட்ட புத்தகங்களையும் கடந்த 25 வருஷமாக பார்த்ததில் கொஞ்சம் தடிமனான கண்ணாடியை அவருடைய கண்கள் தத்து எடுத்திருந்தன. ஓ வாங்க பர்வதன். வக்கீல் சார், ஆட்டோ வெயிட்டிங்கில் இருக்கு, வரீங்களா? ஒரு நிமிஷம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். பர்வதன் அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் சாய ராமாமிர்தம் உள்ளே போனார். வால் கிளாக்கை பார்த்தபடி அவன் சில வினாடிகளை கரைத்திருக்க ராமாமிர்தம் வேறு உடையில் திரும்பி வந்தார். வாங்க போகலாம். இருவருமாக காத்திருக்கும் ஆட்டோவில் திணித்துக்கொள்ள அது உரிமையது, நகர்ந்து ஓடியது. டிரைவர் கேட்டார், இப்ப எங்கே சார் போகணும்? B4 போலீஸ் ஸ்டேஷன். ஆட்டோ டிரைவர் சாலையில் கவனமானார். பர்வதன் ராமாமிர்தம் திரும்பினான். வக்கீல் சார், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். பிரபுவை எப்படியாவது காப்பாத்திடணும் சார். பிரபு ரா ஹேண்டா மாட்டியிருக்கான். அவன் இந்த கேஸ்லேருந்து கழட்டி வெளியே கொண்டு வர்றது ரொம்பவும் கஷ்டம். எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல லாயர் சார். டாக்டர் கிட்ட தான் செலவை பற்றி பேசணும். 7-8 கொலை பண்ணினவன் எல்லாம் சட்டத்தை ஏமாத்திட்டு வெளியே வந்துடுறானே, பிரபுவை வெளியே கொண்டு வர முடியாதா? குற்றம் சேர்த்துக்கும் கொஞ்சம் சாமர்த்தி வேணும் பர்வதன். நீங்க சொல்ற அந்த 7-8 கொலை பண்ணினவன் எல்லாம் சட்டத்துக்கு புரிகிற சாட்சி தடையும் எதையும் விட்டு வைக்காம காரியத்தை முடிச்சிருப்பாங்க. ஆனா உங்க தம்பி பிரபு அப்படியா? போலீஸ்க்கு ஏதாவது தள்ளி கேஸே இல்லாதபடி பண்ண முடியாதா? அதெல்லாம் ஒரு லிமிட் வரைக்கும் தான். உங்க பிரபுவை பொறுத்தவரை வெள்ளம் தலைக்கு மேல போயாச்சு. பிரீஃப் கேஸ் நிறைய பணமும் கையுமா போலீஸ்ல மாட்டிட்டான். பேங்க் கொள்ளைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை சார். அவனோட சேர்ந்து கொள்ளையடிச்ச மற்ற 3 பேர் தப்பிச்சிட்டாங்களே, அவங்க துண்டுதல்ல தான் பிரபு துணிஞ்சு இதுல இறங்கியிருக்கான். அவங்க கொள்ளையடிச்ச பணத்தை பிரபுவோட பொறுப்புல கொடுத்து வச்சிருக்காங்க. இப்ப பிரபு வசமா போலீஸ்ல மாட்டியாச்சு. இனி பிரபுவுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழி? அவன் அப்ரூவரா மாறணும். மாறினா இப்பொழுதைக்கு அவன் வேறு விசாரணை கைதுதான். இன்னும் கோர்ட்டு கேஸ்னு நிறைய இருக்கு. நீதிமன்ற விசாரணைகள்ல போலீஸ் சொல்லித்தர மாதிரி பிரபு நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கிட்டா தண்டனை குறையும். இப்பொழுதைக்கு அவனை ஜாமீன்ல வெளியே எடுக்கிறதும் சுலபமாயிருக்கும். இதை தவிர வேறு வழி இல்லையா வக்கீல் சார்? கேஸோட நிலைமையை பார்க்குறப்ப இது ஒன்றுதான் பிரபுக்கு உருப்படியான வழி. ஆட்டோ ஸ்டேஷன் வாசலில் நின்றது. மீட்டரை பார்த்து ஆட்டோவை அனுப்பிவிட்டு ஸ்டேஷன் படி ஏறினார்கள். உள்ளே இருந்த இன்ஸ்பெக்டர் வக்கீல் ராமாமிர்தத்துக்கு ஒரு பரிச்சயமான புன்னகையை விநியோகம் செய்தார். வாங்க மிஸ்டர் ராமாமிர்தம் சொல்லிக்கொண்டே நாற்காலிகளை காட்ட பர்வதனும் அவரும் உட்கார இன்ஸ்பெக்டரை தொடர்ந்து கேட்டார், என்ன பிரபுவை ஜாமீன்ல எடுக்க வந்தீங்களா? ஆமாம், பிரபுவை ஜாமீன்ல வெளியே விட முடியாது மிஸ்டர் ராமாமிர்தம். இன்னும் அவனை நிறைய விசாரிக்க வேண்டியிருக்கு. முழுசா அவனை விசாரிச்சு முடிக்கிற வரைக்கும் வெளியே அனுப்ப முடியாது. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு உதவுறதுக்காகத்தான் இப்ப நாங்க வந்திருக்கோம். பிரபுவோட கூட்டாளிகளை சுலபமா நீங்க பிடிக்கலாம். எப்படி? பிரபு அப்ரூவரா மாறி இந்த கேஸ்ல உங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு தரப்போறான். அத நீங்க சொன்னா போதாதே. பேங்க்ல கொள்ளை போயிருக்கிறது மொத்தமா 5 லட்சம் ரூபாய். ஆனா பிரபு 4 லட்சம் ரூபாய் தான் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். முழுசா 1 லட்சத்தை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கான். இதை பத்தியும் நாங்க விசாரிச்சு பார்த்துட்டோம். வாயை திறக்க மாட்டேங்கிறான். ஒரு சில ஆசாமிகளுக்கு போலீஸ் சிகிச்சைகள் பிரயோஜனப்படாது இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு பக்குவமா எடுத்து சொல்லணும்.
அதை தான் நாங்கள் செய்ய போகிறோம். அவனை ஜாமீனில் கூட்டிகிட்டு போய் அப்ரூவராக மாற்ற போகிறோம். பர்வதன் குறுக்கிட்டான். இன்ஸ்பெக்டர், பிரபுவை பற்றி எனக்கு தெரியும். அவனோட சேர்க்கை தான் சரியில்லை. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாத பிரபு எப்படியோ இந்த பேங்க்கு கொலையில் இணைஞ்சிருக்கான். அவனுக்கு இதமாக எடுத்து சொன்னா எதையும் கேட்டுக்குவான். கூட்டாளிகளை காட்டி கொடுக்கறது பாவம்னு அவன் நினைச்சிருக்கலாம். அவனை ஜாமீனில் கூட்டிட்டு போய் இதமாக எடுத்து சொல்லி இந்த கேஸுக்கு அவனை அப்ரூவராக மாற்ற வேண்டியது எங்க கடமை. உங்களால் அது முடியும்னு எனக்கு தோணலை மிஸ்டர். முடியும் இன்ஸ்பெக்டர். லாயர் ராமாமிர்தம் குறுக்கே குரலை நுழைத்தார். இன்ஸ்பெக்டர், பிரபு நீங்க ஜாமீனில் வெளியே விட்டதும் 2 மப்டி காப்ஸ் அவனை எந்நேரமும் கண்காணிக்கட்டும். அவனை தேடி அவனோட கூட்டாளிகளும் வரலாம் இல்லையா? இன்ஸ்பெக்டர் யோசனையாக சில வினாடி அமர்ந்திருந்தார். பின் உதடுகளை அசைத்தார். பிரபுவை ஜாமீனில் விடுறதை பற்றி என்னோட சுப்பீரியர்ஸை கன்சல்ட் பண்ணிட்டு நாளைக்கு முடிவை சொல்கிறேன். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். இப்போ நாங்கள் பிரபுவை பார்த்து பேசலாமா? போங்க. இருவரும் உள்ளே இருந்த லாக்கப்புக்கு போனார்கள். லாக்கப்புக்குள் முழங்கால்களை கட்டிக்கொண்டு உட்கார்ந்திருந்த பிரபு காலடி சத்தம் கேட்டு நிமிர்ந்தான். கலங்கி சிவந்து போன கண்களோடு எழுந்து வந்தான். அவனை பார்த்ததுமே பர்வதனுக்கு தொண்டை வரை கோபமான வார்த்தைகள் புறப்பட்டு வர அத்தனையும் அடக்கி கொண்டு நிதானமான குரலில் கேட்டான். எப்படிடா இருக்க? போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி இருக்க முடியும்? 3 வேளையும் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு பரம சௌக்கியமா இருக்கேன். என்னை திட்டத்தா இருந்தா சீக்கிரம் திட்டிட்டு போயிடுங்க. நான் போய் தூங்கணும். இவன் பேசுற பேச்சு பாருங்க வக்கீல் சார். இன்னும் இவனுக்கு புத்தி வந்த மாதிரி தெரியல. எவ்வளோ புத்திசாலித்தனமா இவனோட கூட்டாளிங்க இவனை ஏமாத்தி உள்ளே தள்ளி இருக்காங்க. அவங்க மேல இவனுக்கு கோபம் வரல. உள்ளத்தை பேசி இவனுக்கு பறிஞ்சு வர என் மேல ஆத்திரப்படுறான். பிரபு, உன்னோட அண்ணன் உனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறார். உன்னை அவர் திட்டுறாருனா உன் மேல உள்ள கோபத்தினால அவர் திட்டல. நீ இந்த நிலைமையில உள்ள மாட்டி இருக்கும் பொழுது தன்னால எதுவும் செய்ய முடியலங்கிற இயலாமை உணர்வினால்தான் கோபப்படுறார். பர்வதன் ஆத்திரமாய் குறுக்கிட்டு பேசினான். டேய், உன்னை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு போக என்னால முடிஞ்ச எல்லா முயற்சிகளையும் பார்த்துட்டேன். இப்ப கடைசியா ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? அவன் அலட்சியமாய் கேட்டான். நீ அப்ரூவரா மாறணும். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸை நான் காட்டி கொடுக்கணும்னு சொல்ற? ஆமாம். உறுதியாக இடவளமாக தலையாட்டி மறுத்தான் பிரபு. நான் அப்ரூவரா மாற மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். எங்களுக்குள்ள நாங்க போட்டிருக்க ஒப்பந்தத்தைப்படி யார் போலீஸ்கிட்ட சிக்கினாலும் மற்றவங்களை காட்டி கொடுக்க கூடாதுங்கிற முக்கியமான விதியை மீற நான் தயாரில்லை. அத்தியாயம் 2. பைக்கில் ஆரோகணித்திருந்த சுனில் அந்த சின்ன டெரஸ் வீட்டின் முன்பாக பிரேக்கை பிரயோகித்தான். பைக்கை ஸ்டாண்டிட்டு வாசற்படி ஏறி காலிங் பெல் சுவிட்சை தட்டினான். உள்ளே அது பிங் பாங் என்றது. வாசல் ஜன்னல் அருகே சலனம். பெண்முகம் ஒன்று ஜன்னல் கம்பிகளுக்கு மத்தியில் முளைத்தது. ஹாய் ஜூலி. ஹேய் சுனில், யூ? அவள் ஆர்வமாக கத்திக்கொண்டே ஜன்னலை விட்டு நகர்ந்து கதவை நோக்கி பாய்ந்தாள். தாள் விலகியது. உள்ளே நுழைந்த சுனில் ஜூலியின் முகத்தை பார்த்து ஆச்சரியத்தான். என்ன ஜூலி, மூஞ்செல்லாம் வேர்த்திருக்கு? யாராவது கதவை தட்டினாலோ காலிங் பெல்லை அழுத்தினாலோ ஒரே டென்ஷனா இருக்கு சுனில். போலீஸ் தான் வந்துட்டாங்களோன்னு சகலமும் நடுங்கி போறேன். பயப்படாத, போலீஸ் நம்ம நெருங்காத அளவுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஹரி எங்க? உள்ள தூங்கிட்டு இருக்கான். அவன் நிம்மதியா தூங்குறான். நீ என்னடானா இப்படி பயந்து செத்துட்டு இருக்க? வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்தது கூட தெரியாம அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். டொக் டொக் என்று அந்த அரை கதவில் சப்தம் எழுந்தது. சுனிலும் ஜூலியும் திரும்பி பார்த்தார்கள். நீ காலிங் பெல் அடிச்சப்பவே நான் எந்திரிச்சிட்டே சுனில். நிம்மதியா தூங்கி ரொம்ப நாளாச்சு. 2 கைகளாலும் முகத்தை வழித்து விட்டு கொண்டே கதவருகே நின்றிருந்தான் ஹரி. ஜூலி கவலையான குரலில் சொன்னாள். ஹரி சொன்ன மாதிரி நம்ம நிம்மதியே பறி போயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டு கொள்ளை நடத்தினதுக்கு ஒரு பைசா பலன் இருந்ததா? அத்தனை பணத்தையும் பிரபு கையில ஒப்படைச்சோம். இப்ப போலீஸ்க்கு பயந்து பதுங்கிக்கிட்டு இருக்கோம். பிரபு கிட்ட பணத்தை ஒப்படைச்சிருக்கலனா இந்நேரம் நாமும் அவன மாதிரியே போலீஸ்ல மாட்டியிருப்போம். ஆனா பிரபு ஒரு துரோகியா மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அந்த 1 லட்சம் ரூபாய் பத்தி தானே சொல்ற? ஆமா, கொள்ளையடிச்சிட்டு வந்த அன்னைக்கு பணத்தை எண்ணி அவன்கிட்ட கொடுத்துருக்கணும். இப்ப சொல்றதுக்கு சுலபமா இருக்கு. அன்னைக்கு இருந்த பதட்டத்துக்கு பணத்தை உட்கார்ந்து எண்ணிட்டா இருக்க முடிஞ்சது. அந்த 1 லட்சத்தை பிரபு எங்கே பதுக்கி வச்சிருப்பான்? அவன் அதை எங்கே பதுக்கி வச்சிருந்தாலும் சரி, அதுல நமக்கும் பங்கு இருக்கு. ஹரி எரிச்சலான குரலில் சொன்னான். அது நம்ம கைக்கு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏன்? பிரபு அதை பத்தி மூச்சு கட்ட மாட்டான். எப்படி சொல்ற? பிரபு இவ்வளோ நாளாகியும் போலீஸ்ல நம்ம 3 பேரை பத்தியும் சொல்லாம இருக்கானே,
ஏன்னு யோசிச்சிங்களா? ஏன்னா நம்ம ஒப்பந்த விதி அதான் கிடையாது. அப்படி அவன் ஒப்பந்தத்தை மதிக்கிறவனா இருந்தா பதுக்கி வச்சிருக்கிற அந்த 1 லட்சத்தை பத்தி அவன் நம்மக்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்க மாட்டான். நீ சொல்றது சரிதான். ஜூலி கேட்டாள். அப்படின்னா அவன் ஒப்பந்தத்தை மதிச்சு நம்ம காட்டி கொடுக்காம இருக்கல, வேற காரணத்துக்காக தான் அப்படி இருக்கான்னு சொல்றியா? ஆமாம். என்ன காரணம்னு நீ நினைக்கிற? அந்த 1 லட்சம் ரூபாய்க்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுக்காக. அது எப்படி சொல்ல முடியும்? 4 பேருமா சேர்ந்து தானே கொள்ளையடிச்சோம். ஆனா 4 பேரும் சேர்ந்து ஜெயில் தண்டனை அனுபவிச்சோமா? 4 பேரும் பேசி வச்சா அந்த 1 லட்சத்தை பதுக்கி வச்சோம். அவன்கிட்ட நியாயமான வழியில் அந்த 1 லட்சத்தை கேட்டு பார்ப்போம். அவன் முரண்டு பிடிச்சானா நம்ம சுபாவத்தை காட்டிடலாம். போலீஸ் லாக்கப்ல இருக்கிற அவனை நாம நெருங்கவே முடியாதே. நெருங்கலாம். எப்படி சொல்ற? பிரபுவை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வர முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு. அநேகமா நாளைக்கு அவன் ஜாமீன்ல வெளியே வந்தாலும் வரலாம். இஸ் இட்? எஸ். அவனோட பிரதரா ஜாமீன்ல கூட்டிட்டு வர போறான். ஆமாம். சுனில், ஜாமீன்ல அவன் வெளியே வந்த மாத்திரத்தில் நாம போய் அவனை சந்திரிச்சிடலாம்னு நீ நினைக்கிறியா? ஏன்? அவனை போலீஸ் சும்மா விட்டுற மாட்டாங்க. அநேகமா யாரையாவது பின்தொடர விட்டு வேவு பார்ப்பாங்க. பிரபுவை யார் யார் வந்து சந்திக்கிறாங்கன்னு கவனிப்பாங்க. ஹரி சொல்லதை பார்க்குறப்ப கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. போலீஸ் காத்துக்குங்க. இந்த மாதிரி ஓட விட்டு துரத்துற வேலையெல்லாம் நிறையவே செய்வாங்க. ஜூலி எச்சரிக்கையான குரலில் சொன்னாள். அப்படின்னா என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? அவனை சந்திக்கிறதுக்கு ஓட்டை இல்லாத ஒரு நல்ல திட்டமா தயார் பண்ணணும். எப்படி? ஃபர்ஸ்ட் திங், பிரபுவை நாம அவனோட வீட்டில் சந்திக்க கூடாது. அதே மாதிரி அவனும் நம்ம இடத்துக்கு வரக்கூடாது. சரி, ஏதாவது பொது இடத்துக்கு பிரபுவை கூப்பிடணும். அவன் வருவானா? வருவான். ஒருவேளை அவன் வரலனா? கண்டிப்பா வருவான். அவனை எப்படி இந்த இடத்துக்கு வான்னு கூப்பிடுறது? டெலிஃபோன்? அவன் வீட்டுக்கே டெலிஃபோன் பண்ணலாம்னு சொல்றியா? ஆமாம். அதெல்லாம் ஒட்டு கேட்க போலீஸ் ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? அந்த அளவுக்கெல்லாம் போலீஸ் தீவிரம் காட்டுவாங்கன்னு எனக்கு தோணல. நம்ம விட சின்ன சின்ன விஷயங்களை போலீஸ் ரொம்ப நுணுக்கமா கவனம் செலுத்துவாங்க. ஹரி சொன்னான். அப்போ டெலிஃபோன் கான்டாக்ட் வேண்டாம். ஆமா, வேண்டாம். டெலிஃபோன்ல பிரபுவுக்கு தகவல் தந்தோம்னா நம்ம பேசி வைக்கிற இடத்துக்கு நமக்கு முன்னால போலீஸ் வந்து காத்துட்டு இருப்பாங்க. சரி, டெலிஃபோன் வேண்டாம். லெட்டர் போட்டு சொல்லாத. அது டெலிஃபோனை விட ஆகா வழி. இன்னொரு ஐடியா சுனில். ஜூலி குரல் தர இருவரும் அவளிடம் திரும்பினார்கள். சொல்லு. ஜாமீன்ல வெளியே வர பிரபுவை நாள் பூராவும் நாம வாட்ச் பண்ணணும். பண்ணினா அவனை கண்காணிக்கிற போலீஸ் ஆட்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த ஆட்களை திசை திருப்பி விட்டுட்டோம்னா அப்புறம் பிரபுவை நாம நினைச்ச இடத்துக்கு தள்ளிட்டு போறதுல சிரமம் எதுவும் இருக்காது. இது கொஞ்சம் சுமாரான யோசனையா படுது. ஹரி கை சொடுக்கினான். நோ ஹரி, இதை செயல்படுத்துறதும் போலீஸ் கிட்ட போய் நாம சரணடைஞ்சிறதும் ஒண்ணுதான். ஏன்? இந்த திட்டத்துக்கு என்ன குறைச்சல்? பிராக்டிக்கலா திங்க் பண்ணி பாரு. பிரபுவை கண்காணிக்கிற மப்டி போலீஸ் இவங்க தானுன்னு நம்ம பாயிண்ட் அவுட் பண்றதுக்குள்ள அவங்க நம்ம நடவடிக்கைகளை கவனிக்கிற வாய்ப்பு இருக்கு. எவ்வளோ ரிஸ்க் தேவையா? இதெல்லாம் ரிஸ்க் எடுத்துக்காம எதையுமே பண்ண முடியாது சுனில். டெலிஃபோன், லெட்டர், கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்தையும் விட இதான் ரிலையபிளா இருக்கு. கொஞ்ச நேரம் யோசிச்சதுல இப்படி ஒரு ஐடியா தோணியிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தை யோசனையில செலவு பண்ணி பார்க்கலாம் ஹரி. இதை விட பெட்டர் ஐடியா ஏதாவது கிடைக்காம போகாது. சில நிமிஷங்கள் தொடர்ந்த மாதிரி அறைக்குள் அமைதி. ஹரி அதை கலைத்து கொண்டு சட்டென நிமிர்ந்தான். சுனில், எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? போலீஸ் அவனை ஜாமீன்ல விட போறதா உனக்கு யார் சொன்னா? நம்பகமான ஆள் தான் தகவல் தந்தான். இவ்வளவு நாளா அவனை ஜாமீன்ல விட மறுத்துட்டு இருந்த போலீஸ் இப்ப அவனை வெளியே விட சம்மதிச்சிருக்காங்கன்னா என்ன காரணமாயிருக்கும்? அவனோட அண்ணன் பர்வதன் தம்பியை வெளியே கூட்டிட்டு வர இப்பதான் முழு மூச்சா இறங்கியிருப்பான். லாயர் உதவி பண்ணியிருப்பார். என்னோட பாயிண்ட்டுக்கு நீ இன்னும் வரல. இத்தனை நாளா போலீஸ் பிரபுவை வெளியே விடலனா அதுக்கு காரணம் இருக்கு. பிரபு போலீஸ் கிட்ட உண்மையே சொல்லல, அதாவது நம்ம காட்டி தரல. இப்போ அவன் ஏதாவது உளறி இருக்கலாம். அதை வச்சு நம்ம குரூப்பை கண்டுபிடிக்கத்தான் போலீஸ் அவனை ஜாமீன்ல விட ஏற்பாடு பண்ணியிருக்கணும். யூ மீன் அவன் நம்மளை பத்தி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறியா? சுனிலும் ஜூலியும் கலவரமாய் ஹரியை பார்த்தார்கள். எஸ், அது நமக்கு ஆபத்தாச்சே சொன்ன சுனில் சில வினாடி அவகாசத்துக்கு பின் இறுக்கமான குரலில் சொன்னான். ஏதாவது ஒரு யோசனையை பயன்படுத்தி பிரபுவை சந்திக்க போறோம். ஒருவேளை அவன் நமக்கு விரோதமா மாறி இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா
உடனே தீர்த்து கட்டிட வேண்டியதுதான். இந்த நிமிஷத்துலேருந்து அவனை வாட்ச் பண்ணுற வேலையை ஆரம்பிக்க போகிறோம். அத்தியாயம் 3. சப்ஜெயில் வாசலில் அந்த டாக்ஸி காத்திருந்தது. உள்ளே இருந்து பிரபுவை கூட்டிக் கொண்டு வெளியே வந்தான் பர்வதன். இருவரும் டாக்ஸியின் பின் சீட்டில் ஏறிக்கொண்டதும் டிரைவர் இன்ஜினை உசுப்பி டாக்ஸியின் தொண்டியை கமர வைத்து நகர்த்தினார். டாக்ஸி சிரமமான போக்குவரத்துக்கு பின் வேகம் எடுத்தது. பர்வதன் மெல்லிய குரலில் கேட்டான், பிரபு, நான் சொன்னதை யோசிச்சியா? யோசிச்சேன். என்ன இருந்தாலும் அது துரோகம். பண்ணினது திருட்டு வேலை. இதுல துரோகம் அது இதுன்னு பிரின்சிபல்ஸ் வேற பேசுற. நீ பேசாம இருந்துட்டா உன்னோட கூட்டாளிகளை போலீஸ் பிடிக்காம விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? போலீஸ்க்கு 1000 கண்கள். எப்படியும் அவங்கள பிடிக்கத்தான் போறாங்க. அப்புறம் நீ என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. இப்ப நீ அப்ரூவரா மாறினா போலீஸ் உனக்கு கருணை காட்டி தண்டனையை குறைப்பாங்க. எனக்கு யோசிக்க டைம் வேணும். இதுக்கு மேல என்னடா யோசிக்க வேண்டியிருக்கு? அப்ரூவரா மாறி உண்மைகளை ஒத்துக்கிட்டா உனக்கு தான் நல்லது. நான் போலீஸ்ல மாட்டி 10 நாளாச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இன்னும் பழைய இடத்துல இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த விஷயத்த போலீஸும் யோசிக்காமலா இருப்பாங்க? உனக்கு தெரிஞ்ச விவரங்களை எதையும் மறைக்காம நீ சொன்னாலே போதும். போலீஸ் மற்றதை கவனிச்சுக்குவாங்க. 10 நிமிஷ பயணத்திற்கு பின் டாக்ஸி அந்த ஹோட்டல் வாசலில் நின்றது. கீழே இறங்கினார்கள். பர்வதன் சார்ஜை தந்து டாக்ஸி அனுப்பி வைத்தான். இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கீங்களா? பிரபு கேட்டான். ஆமாம், கம்பெனிக்கு லாங் லீவ் போட்டுட்டு இந்த லாட்ஜில் தங்கி லாயர், கோர்ட், போலீஸ் ஸ்டேஷனு அலைஞ்சிட்ருக்கேன். எனக்காக ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இப்போ எதுவும் கெட்டு போகல. நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்க தயார். நீங்கள் வேணும்னா ஊருக்கு புறப்பட்டு போங்க. பேசாம வாடா பெரிய மனுஷா. போர்டிங் பகுதியை நோக்கி அவனை கூட்டி போனான் பர்வதன். ஓரமான மேஜை ஒன்றை ஆக்கிரமித்தான். வெயிட்டர் வந்ததும் மெனுவை காட்டி ஆர்டர் செய்துவிட்டு பிரபுவிடம் திரும்பினான். பிரபு, பேங்க் பணத்தில் 1 லட்சம் இன்னும் போலீஸ்கிட்ட நீ ஒப்படைக்கல. அந்த 1 லட்சத்தை நீ தான் எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்கணும்னு போலீஸ் சந்தேகப்படுறாங்க. நான் பதுக்கல. பின்ன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அமுக்கிட்டாங்களா? அப்படி இருக்காது. அப்படின்னா அந்த பணம் எங்க? எனக்கு அந்த 1 லட்சத்தை பற்றி தெரியாது. சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தானே அந்த பணம் இருக்குன்னு தைரியமாக போலீஸ்கிட்ட சொல்லிடு. பொய் சொல்ல மாட்டேன். டேய், ஏன்டா என்னை இப்படி வதைக்கிற? அண்ணா, அந்த பணத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. என்கிட்ட இந்த பணத்தை பூராவும் போலீஸ்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்க தான் என்னோட ரூமை தலைக்கீழா புரட்டி பார்த்துட்டாங்களே. அப்புறம் என்ன? இப்படி நெஞ்ச அழுத்தத்தோடு இருந்தினா இந்த ஜென்மத்தில் நீ உருப்படி ஆக மாட்ட. பர்வதன் கோபத்தோடு சொல்லி டிஃபன் வந்ததும் மௌனமாய் சாப்பிட்டு முடிந்து கை கழுவுவதற்காக வாஷ் பேசினை நோக்கி போனான். அவன் எழுந்து சென்ற அதே வினாடி பிரபுவுக்கு எதிராக ஒருவன் வந்து உட்கார்ந்தான். நீ பிரபுதானே? கேட்ட அவன் அழுக்கான உடையில் இருந்தான். தலைக்கேசம் ஒழுங்காக வாரப்படாமல் இருந்தது. அவனுடைய முகத்துக்கு பொருத்தமே இல்லாமல் அடர்த்தியாக தாடி. அவனை குழப்பமாக பார்த்தபடியே பிரபு கேட்டான், நீ யாரு? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன அனுப்பினாங்க. யாரு? ஹரி, சுனில், ஜூலி. அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? நேரு பார்க்குக்கு பின்பக்கம் போனால் இந்த நிமிஷமே அவங்கள நீ பார்க்கலாம். வாஷ் பேசினில் வாயை கொப்பளித்துக் கொண்டிருந்த பர்வதனை திரும்பி பார்த்து கொண்டே எழுந்தான் பிரபு. எழுந்து அவனுடைய கையை அழுத்தி உட்கார வைத்தான் அவன். 1 நிமிஷம். என்ன? அவசரப்படாத. கேஷ் கவுண்டருக்கு எதிர்பார்க்கம் எதேச்சா பார்க்குற மாதிரி பாரு. ஒரு சம்மர் தலை தெரியுதா? தெரியுது. அது வேற யாரும் இல்லை, உன்னை கண்காணிக்கிறதுக்காக போடப்பட்ட மப்டி கான்ஸ்டபிள். அவனுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போறதுல தான் உன் சாமர்த்தியம் இருக்கு. தேங்க்ஸ், அதை நான் பார்த்துக்கிறேன் சொல்லிவிட்டு பிரபு எழுந்தான். ட்ரேயோடு நகர்ந்து கொண்டிருந்த ஒரு வெயிட்டரை அணுகி ஹோட்டலுக்கு பின்பக்க வழியை பற்றி விசாரித்து கொண்டு நகர்ந்தான். தாடிக்காரன் அந்த மேஜையை விட்டு விலகி வந்தான். கை கழுவி விட்டு வந்த பர்வதன் பிரபுவை காணாமல் சுற்றுமுற்றும் பார்த்தான். மெலிதான புன்னகையுடன் குழம்பி நிற்கிற பர்வதனை பார்த்தபடியே தாடிக்காரன் வெளிவாசலை நோக்கி நடந்தான். நுழைவாயிலை கடக்கிற வினாடி மப்டி கான்ஸ்டபிள் அவன் கையை பற்றினார். நில்லு. அவன் நின்னான். உன் பேர் என்ன? நீங்க யாரு? என் பேரை எதுக்காக கேட்குறீங்க? போலீஸ். கான்ஸ்டபிள் சொல்ல அவன் முகத்தில் திகைப்பை காட்டினான். போலீஸா? இப்படி பேசினியே, அந்த பிரபுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? அவர் பேர் பிரபுவா? தெரியாத மாதிரி கேட்காத, முதுகு தோல் பிஞ்சிரும். நிஜமாவே எனக்கு தெரியாதுங்க. தெரியாது? தெரியாதுங்க. இப்போதான் அவரை தடவை பார்க்குறேன். நீ அந்த பிரபுக்கு எதில் போய் உட்கார்ந்து என்ன பேசின? ஹோட்டலுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த என்ன ஒருத்தர் கூப்பிட்டாரு. பிரபுன்னு நீங்கள் சொல்கிற ஆள் அடையாளம் காட்டி அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லிடுறியான்னு கேட்டாரு.
கூடவே 10 ரூபாயும் நீட்டினாரு. சரின்னு சொன்னேன். அந்த ஆள் எப்படி இருந்தான்? ஜிப்பா போட்டிருந்தார். வயது 40 இருக்கும். ஆட்டோவில் வந்து இறங்கினார். பிரபு கிட்ட என்ன சொல்ல சொன்னார்? அந்த பிரபுவை உடனே ஹோட்டல் சூர்யா 75ஆம் நம்பர் ரூமுக்கு வர சொல்லி சொன்னார். பிரபு உன்கிட்ட என்ன சொன்னான்? ஒன்றும் சொல்லலை. விஷயத்தை சொன்னதுமே உடனே கிளம்பி போயிட்டார். ஹோட்டலுக்கு பின்பக்கமாக தான் போனார். மப்டி கான்ஸ்டபிள் சட்டென ஜாக்கிரதையாகி தாடிக்காரனை விட்டுவிட்டு அவசரமாக பின்பக்கம் ஓடினார். தாடிக்காரன் ஹோட்டலுக்கு வெளியே வந்து விரைவான நடையில் தெருமுனையை தொட்டான். எஸ்டியில் அமர்ந்து காலை ஊன்றி காத்திருந்த சுனில் தாடிக்காரனை பார்த்தவுடன் ஆர்வமாக கேட்டான், என்னாச்சு? நீங்க சொல்லிக் கொடுத்த மாதிரியே கச்சிதமா சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த பிரபு நேரு பார்க்குக்கு கிளம்பிட்டார். கான்ஸ்டபிளோ ஹோட்டல் சூர்யாவுக்கு போறார். சுனில் ஒரு 100 ரூபாய் தாளை பாக்கெட்டிலிருந்து உருவி அவனிடம் திணித்து கொண்டே தொடர்ந்தான். இனிமே என்ன மறந்துரு. எஸ்டியில் கிக்கரை உதைத்தான். அது கதறியபடி நேரு பார்க்கை நோக்கி சீர ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் அமைதியான நேரு பார்க்கை தொட்டான். எஸ்டியை நிறுத்திவிட்டு மரங்களால் மொய்த்து கிடந்த பார்க்கின் பின்பக்கத்தை நெருங்கினான். ஒரு மர அடர்த்திக்கு பின்னால் ஜூலி, ஹரி காத்து கொண்டிருந்தார்கள். சுனில், என்னாச்சு? எல்லாமே கச்சிதமா முடிஞ்சுது. பிரபு அநேகமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்க வந்துருவான் சொல்லிக்கொண்டே அவர்களுக்கு அருகே உட்கார்ந்தான். நிமிஷங்கள் கரைய ஆரம்பித்தன. கிட்டத்தட்ட 30 நிமிஷங்கள் நகர்ந்திருந்த பொழுது ஹரி கேட்டான், என்ன சுனில், இன்னுமா பிரபு வந்துட்டு இருக்கான்? வருவான், எப்படியும் வருவான். அவன் இங்கே வரதா சொல்லிட்டு நம்மையே ஏமாத்திட்டான்னு நினைக்கிறேன் ஹரி. அந்த 1 லட்சம் ரூபாயை பத்தி கேட்போம்னு பயந்து பிரபு நழுவி இருக்கான் ஜூலி சொல்ல, மேலும் சில நிமிஷங்களை மௌனமாக பாழாக்கிவிட்டு 3 பேரும் எரிச்சலாய் அந்த இடத்தை விட்டு எழுந்தார்கள். நுழைவு கேட்டை நோக்கி நடக்கிற பொழுது பார்க்கின் மேற்கு திசையில் சின்ன கும்பலோடு ஒரு பரபரப்பு அரும்பியிருந்தது. சுனில், அங்கே என்ன கூட்டம்? வா போய் பார்க்கலாம். போனார்கள். நெருங்கினார்கள். கும்பலிலிருந்து வெளிப்பட்ட ஒருவனை நிறுத்தி விசாரித்தார்கள். என்ன உள்ள? கொலை சார், எவனையோ தீர்த்து கட்டி இங்கே கொண்டாந்து போட்டிருக்காங்க. சுனிலும் ஹரியும் கும்பலை விலக்கி பார்வையை உள்ளே கொண்டு போனார்கள். ஒரு புதருக்கு பின்னால் பிரபு ஏராளமான ரத்தத்தோடு மல்லாந்து உயிரை விட்டிருந்தான். அத்தியாயம் 4. இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் சப் இன்ஸ்பெக்டர் அவினாஷும் ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்திருக்க சம்பிரதாயமாக போலீஸ் காரியங்கள் நிதானமாக நடக்க ஆரம்பித்தன. பார்க் இன்சார்ஜ் பொன்னுரங்கம் பவ்யமாய் அவர்கள் எதிரே நின்றிருந்தான். நவநீத கிருஷ்ணன் கேட்டார், ஒதுக்குப்புறமான இடத்துல சம்பவம் நடந்திருக்கு. உனக்கு எப்படி இவங்க கொலையாகி கிடக்கிற விஷயம் தெரிஞ்சுது? ஃபோன் வந்தது சார். என்னென்னு ஃபோன் வந்தது? பார்க்கோட மேற்கு திசையில ஒரு புதருக்கு பின்னாடி ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிற பிரபுவோட உடல் கிடக்குறதுன்னு சொன்னான். நீங்க யாருன்னு கேட்டேன். பேரு வேணுமா? ஹரி, போலீஸ்க்கு மறக்காம தகவல் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவரை வச்சுட்டான். நான் அவசரமா பார்க்கோட மேற்கு திசைக்கு போய் பார்த்தேன். இந்த ஆள் செத்து கிடந்தான். உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணினேன். ஃபோன்ல பேசினவன் பேர் என்னன்னு சொன்னா? ஹரி. அந்த குரல் எப்படி இருந்தது? லேசா கீச்சு குரல் சார். வயசை அனுமானிக்க முடியுமா? 30 வயசுக்குள்ள இருக்கலாம் சார். கொலையை அவன் தான் செஞ்சுதா சொன்னானா? அவன் பேசின தோரணை அப்படி இருந்தது சார். சரி, நீ ஃபோன்ல தகவல் கேட்டு பிரபுவோட பாடியை போய் பார்த்தப்ப இந்த ஏரியாவில் யாராவது சந்தேகப்படும்படியா உன்னோட கண்ணுக்கு பட்டாங்களா? அந்த பக்கமா உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு காதல் ஜோடி வேகமாக எந்திரிச்சு போனாங்க சார். பார்க்குக்குள்ள சந்தேகப்படும்படியா வேற யாராவது சுத்திக்கிட்டு இருந்ததை பாத்தியா? இல்ல சார். நவநீத கிருஷ்ணன் அவினாஷிடம் திரும்பினார். கொலையாளி தன்னோட பேரை டெலிஃபோன்ல சொல்லுவானா? வினோதமாய் இருக்கே சார். என் மனசுல பட்டதை சொல்லட்டுமா? சொல்லுங்க. இந்த பிரபு ஹரிங்கிற நபரோட சம்பந்தப்பட்டிருக்கலாம். கொலை செஞ்ச ஆசாமி ஹரிய மாட்டி விடுறதுக்காக பெயரை சொல்லியிருக்கலாம். அவினாஷ், நீங்க சொல்றபடி பார்த்தா ஹரிங்கிற பேர் நிஜம். ஆமா சார். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பர்வதன் கும்பலை தள்ளிக்கொண்டு வேகமாய் உள்ளே வந்தான். முகம் இருண்டு போயிருக்க கண்களில் நீர். அவினாஷ், யார் இந்த ஆள்? பிரபுவோட பிரதர் சார். பேரு பர்வதன். இவர்தான் பிரபுவை ஜாமீன்ல எடுத்தவர். ஆள் எப்படி? B4 இன்ஸ்பெக்டர் தான் இவரை பத்தின விவரங்களை சொன்னார். தம்பியை ஜாமீன்ல கொண்டு வரதுக்காக மனுஷன் படாத பாடுபட்டிருக்கார். அவரை கூட்டிட்டு வாங்க. அவினாஷ் போய் கூட்டி வந்தார். நவநீத கிருஷ்ணன் கேட்டார், பர்வதன், உங்களுக்கு எப்படி தகவல் தெரியும்? ஹோட்டலில் திடீர்னு காணாமன்னு போன பிரபுவை பத்தி சொல்றதுக்காக B4 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் சார். அங்க தான் விஷயத்த சொன்னாங்க. உங்களுக்கு ஹரின்னு யாரையாவது தெரியுமா? தெரியாது சார்.
உங்க தம்பி பிரபுவுக்கு தெரிஞ்சவனா இருக்கலாம், யோசிங்க. பர்வதன் நீர் மின்னும் கண்களோடு யோசித்துவிட்டு தெரியாது என்பது போல் தலையாட்டினான். பிரபுவோட காலேஜ் மேட்ஸ் யாராவது? ஹரின்னு யாரும் இல்லை சார். அவசரப்படாதீங்க, நிதானமா யோசிச்சு சொல்லுங்க. நவநீத கிருஷ்ணன் சொன்ன வினாடி கான்ஸ்டபிள் ஒருவர் வேகமாக வந்து நின்றார். சார், டெட் பாடிக்கு கொஞ்சம் தள்ளி இது கிடந்தது. கான்ஸ்டபிள் கர்ச்சிபினால் ஜாக்கிரதையாக பற்றியிருந்த அந்த எலக்ட்ரானிக் சங்கதியை பார்த்தார்கள் நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும். இது எப்படி இங்கே வந்தது? பார்க்குக்கு வந்தவங்க யாராவது மறந்து வச்சுட்டு போயிருப்பாங்க சார். கான்ஸ்டபிள் குறுக்கிட்டார். அப்படி மறந்து வச்சுட்டு போயிருக்க வாய்ப்பில்லை சார். எப்படி சொல்றீங்க? இந்த ஃபெதர் டச் கால்குலேட்டர் பாடிக்கு பக்கத்தில் விழுந்து கிடந்த பொசிஷனை பார்க்குறப்ப ஒரு சின்ன போராட்டத்தில் தவறுதலாக விழுந்துட்ட மாதிரி தான் இருந்தது. அப்படின்னா கொலையாளிக்கிட்ட இருந்து விழுந்திருக்கலாம்னு சொல்றீங்களா? மேபி சார். ஃபாரன்சிக்கு அனுப்பணும். நிச்சயமா இதில் கொலையாளியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும். அவினாஷ் கான்ஸ்டபிளிடமிருந்து கர்ச்சிப்பில் சுற்றப்பட்ட அந்த கால்குலேட்டரை வாங்கி கொண்டார். நவநீத கிருஷ்ணன் மறுபடியும் பர்வதனிடம் திரும்பினார். பர்வதன், நீங்க பிரபுவை அப்ரூவரா மாத்துறதுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கீங்க. பிரபு அப்ரூவரா மாறிட்டா தங்களுக்கு ஆபத்துன்னு பிடிபடாம தப்பிச்சுக்கிறதுக்காக மற்ற 3 பேரும் சேர்ந்து இவரை கொலை பண்ணியிருக்கலாமே. நானும் அப்படிதான் சார் நினைக்கிறேன். அவினாஷ் குறுக்கிட்டார். இன்னொரு மோட்டிவையும் யோசிச்சு பார்க்கணும் சார். என்ன? பிரபு பேங்க்ல கொள்ளையடிச்ச 5 லட்சம் ரூபாயில 1 லட்சம் ரூபாயை எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கான். அந்த 1 லட்சம் ரூபாய் அடையிற முயற்சியில விஷயம் தெரிஞ்ச வேற யாராவது கொலை பண்ணிருக்க கூடும். கேஸ் செம சிக்கலா இருக்கே. பிரபுவோட சேர்ந்து பேங்க்ல கொள்ளையடிச்ச மற்ற 3 பேர் யாருன்னு தெரியல. 1 லட்சம் ரூபாய் பத்தின விஷயம் யார் யாருக்கு தெரியும்? இதையும் கண்டுபிடிக்கணும். நவநீத கிருஷ்ணன் பெருமூச்சு விட்டார். அவினாஷ் தொடர்ந்தார். இந்த 1 லட்சம் ரூபாய் விவகாரத்திலிருந்து கேஸை தொடங்கி பார்க்கலாம் சார். இது ஒரு ஸ்ட்ராங்கான மோட்டிவ். அவினாஷ், ஒன்று கவனிச்சிங்களா? பிரபு இந்த 1 லட்சத்தை பத்தி போலீஸ்கிட்டையும் வாயை திறக்கல. அவரோட அண்ணன் மற்றும் வக்கீல் கிட்டையும் வாயை திறக்க மறுத்துட்டான். பிரபு 10 நாள் விசாரணை கைதியா இருந்தப்ப ஜெயில தானே இருந்தான். ஆமா சார். ஜெயில பழகின யார்கிட்டையாவது இதை பத்தி பிரபு சொல்லியிருக்கலாமே. எனக்கு நம்பிக்கை இல்லை சார். எதுக்கும் ஒரு விசாரணை நடத்தி பார்க்கலாம் வாங்க. சம்பிரதாயங்களை சுறுசுறுப்பாக நடத்தி கொண்டிருந்த B4 சப் இன்ஸ்பெக்டரை அழைத்து இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்து விட்டு 2 பேரும் ஜீப்பில் தொட்டினார்கள். 10 நிமிஷத்தில் ஜெயிலரை சந்தித்தார்கள். பிரபுவோடு இருந்த கைதிகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக விசாரிக்க எல்லோரிடமிருந்தும் ஏறக்குரிய ஒரே மாதிரி பதில் வெளிப்பட்டது. பிரபு யார்கிட்டையும் பேச மாட்டான். ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் அப்பப்போ பேசுவான். யார் அது? சந்திரஹரி. சந்திரஹரி? நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டார்கள். ஹரி வார்த்தை மனதில் ஒட்டி கொண்டது. யார் அந்த சந்திரஹரி? லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக அவனை உள்ளே தள்ளியிருந்தாங்க. எப்படி? ஏதோ பர்மிட் விஷயமா? அந்த சந்திரஹரியை கூப்பிடுங்க. போன வாரமே ரிலீஸ் ஆயிட்டான் சார். ரிலீஸ் ஆயிட்டானா? இருவரும் திடுக்கிட்டு போய் நிமிர்ந்தார்கள். அவனை பத்தின விவரங்களையும் அட்ரஸையும் தரீங்களா? அவினாஷ் கேட்டார். ஷூர் சார். சந்திரஹரியை பற்றி விவரங்களையும் அவனுடைய முகவரியை வாங்கிக் கொண்டு ஜீப்புக்கு வந்து பயணத்தை தொடர்ந்தார்கள். சந்திரஹரியின் வீடு LIC காலனியில் இருந்தது. 15 நிமிஷ பயணம். LIC காலனி வந்தது. நம்பர் பார்த்து சந்திரஹரியின் வீட்டை கண்டுபிடித்து ஜீப்பை அதன் வாசலில் கொண்டு போய் நிறுத்தி மௌனமாக்கி கீழே இறங்கினார்கள். வாசல் கதவை பார்த்தவர்கள் ஏமாற்றமானார்கள். கதவில் கனமாய் பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. சார், வீடு பூட்டியிருக்கே. பக்கத்தில் விசாரிக்கலாம் சார். சொல்லிக்கொண்டே பக்கத்து வீட்டின் காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போக பெரியவர் ஒருவர் கையில் ஹோஸ் பைப்போடு தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்தார். போலீஸ் யூனிஃபார்ம்களை பார்த்ததும் ஹோஸ் பைப்பை கீழே போட்டுவிட்டு குழப்பமான முகத்தோடு அவர்களை நெருங்கினார். யார் வேணும்? பக்கத்தில் இருக்கிறது சந்திரஹரியோட வீடுதானே? ஆமாம் இன்ஸ்பெக்டர், அவன் வீடுதான். லஞ்சம் வாங்கி ஆள் மாட்டிக்கிட்டான். ஜெயில் தண்டனை முடிஞ்சு வந்ததும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டான். இப்ப அவன் இந்த வீட்டுல இல்ல. அத்தியாயம் 5. மோவாய்களை தாங்கிக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள் ஹரி, சுனில் மற்றும் ஜூலி. 3 பேரின் முகங்களிலும் பதட்டம் ஒட்டியிருந்தது. சுனில் ஜூலியை ஏறிட்டான். ஜூலி, நேரு பார்க்ல நீயும் ஹரியும் காத்திருந்தப்ப ஹரி எங்கேயாவது தனியா போனானா? ஜூலி இல்லை என்று தலையசைத்துக் கொண்டிருக்க ஹரி திடுக்கென்று நிமிர்ந்து சுனிலை பார்த்தான். ஏய் சுனில், நீ என்ன சொல்ற?
நம்மை சந்திக்கிறதுக்காக பார்க்குக்கு வந்த பிரபுவை அவசரப்பட்டு நீ கொலை பண்ணிட்டியோன்னு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல். ஷிட், என்னடா பேசுற? சுனில் சிரித்தான். பிரபு 1 லட்சம் ரூபாயை பதுக்கி வச்சிருக்கிற பொன் வாத்து யாருக்குமே அறுத்து பார்க்க ஆசை வரதான் செய்யும். முட்டாள்தனமா பேசாத, ஜூலி குறுக்கிட்டாள். சுனில், ஹரி நீ சந்தேகப்படாத. பிரபுவை வேற யாரோ ஃபாலோ பண்ணி காரியத்தை முடிச்சிருக்காங்க. கொலையாளி தன்னோட பேரை ஹரின்னு பார்க் வாட்ச்மேன் கிட்ட போன்ல சொல்லியிருக்கான். ஒருவேளை கொலை செஞ்சவன் பேரும் ஹரிதானோ என்னவோ? ஜூலி சந்தேகமாக கேட்டாள். ஹரி மறுத்தான். நோ, அப்படி இருக்காது. கொலை செஞ்சவன் தன்னோட பேரு, ஊரு, விலாசம் எல்லாத்தையும் விலாவரியா சொல்லிட்டு இருக்க மாட்டான். எவனோ பிரபுவை கொலை பண்ணிட்டு பழிய என் மேல போட பாக்குறான். நானும் அப்படித்தான் கெஸ் பண்றேன். நமக்கும் பிரபுவுக்கும் இடையே இருக்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க எவனோ ஒருத்தன் தான் இந்த காரியத்தை பண்ணிருக்க முடியும். அந்த எக்ஸ் யாருன்னு நாம கண்டுபிடிச்சாகணும். இல்லைனா இனிமே நமக்கு வர ஒவ்வொரு வினாடியும் ஆபத்து தான். எஸ், நாம தலைமறைவா இருக்கிற இந்த இடம் மட்டும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கிற பட்சத்துல எந்த நிமிஷமும் போலீஸ் நம்மை தேடி வரலாம். இப்ப என்ன பண்றது சுனில்? வடநாட்டு பக்கம் எங்கேயாவது போயிடலாமா? சும்மா போயிட முடியுமா? கையில் பணம் வேண்டாமா? ஜூலி குறுக்கிட்டாள். பணம் இருந்தாலும் வெளி ஸ்டேட்டுக்கு போகக்கூடாது சுனில். ஏன்? வெளி ஸ்டேட்ல நாம அந்நியமா தெரிவோம். போலீஸ்க்கும் சந்தேகம் வந்தா மாட்டிக்குவோம். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்ற? பிரபுவை கொலை செஞ்ச அந்த எக்ஸ போலீஸ் மோப்பம் பிடிக்கிறதுக்கு முந்தி நாம அவனை மடக்கணும். ஒருவேளை அந்த ₹1,00,000 பணம் அவன்கிட்ட இருக்கலாம். யார் அந்த எக்ஸ்? அவனோட அண்ணனா இருக்கலாம். பர்வதனா? ஆமா, அந்த ₹1,00,000 பணத்துக்காகத்தான் கஷ்டப்பட்டு அவனை ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கான். பணம் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி நேரு பார்க்குக்கு போன பிரபுவை ஃபாலோ பண்ணிட்டு போய் அந்த நேரம் பர்வதன் ஹோட்டல்ல இருந்தாக்க சொல்லியிருக்கானே. ஹோட்டல்ல பர்வதன் கை கழுவுறதுக்காக வாஷ் பேசின் இருந்த பக்கம் போன பொழுது பிரபு பின்பக்க வழியாக வெளியே போயிருப்பான். பிரபு அப்படி போறத பர்வதன் கவனிச்சுட்டு மஃப்டி கான்ஸ்டபிள் அந்த பக்கம் போனதும் இவன் இந்த பக்கம் தன் வேலையை காட்டியிருக்கலாமே. எல்லாமே லாம்னு யூகம் தானே. இதையெல்லாம் நாம எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? பர்வதன் தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமை ஒரு தடவை அலசி பார்க்கணும். நடக்கிற காரியமா பேசு. ஏன்? அவன் ரூமை அலசி பார்க்கறது அவ்வளவு சுலபமான வேலைன்னு நினைக்கிறியா? சுலபமும் கஷ்டமும் நம்ம மூளையை பொறுத்த விஷயம். கொஞ்சம் மூளையை கசக்கி யோசிச்சோம்னா ஏதாவது திட்டம் முதிக்காம போகாது. அந்த கசக்கல் வேலையெல்லாம் நீயே செய். ஹரி எரிச்சலாய் சொன்னான். ஏற்கனவே நான் பிளான் பண்ணிட்டேன். என்ன பிளான்? சொல்லு பார்க்கலாம். நீ இப்ப என் கூட வர. எஸ்டியின் சாவியை ஆட்காட்டி விரலில் சொட்டியபடியே சுனில் எழுந்தான். ஹரி அவனை தொடர்ந்து எழுந்தான். ஜூலி கவலையாக குரல் கொடுத்தாள். சுனில், பி கேர்ஃபுல். அசட்டு துணிச்சலா எந்த காரியத்திலும் இறங்கிட வேண்டாம். சுனில் மெல்ல சிரித்தான். நீ பயப்படாம வீட்ல இரு, சீக்கிரம் திரும்பிடுவோம். வாசலுக்கு வந்து பைக்கை உதைத்தான். சைலன்சரில் புகை சிதற எஸ்டி நகர்ந்தது. சிட்டி லிமிட்டை தொடுகிற வரை பைக் புயலாய் பறந்து பின் வேகம் குறைந்து நகர வீதிகளின் போக்குவரத்தில் ஊர்ந்து பர்வதன் தங்கியிருக்கும் ஹோட்டல் அம்பாசிடர் இருந்த வீதிக்கு வந்தார்கள். வீதி முனையிலேயே பைக்கை நிறுத்தி கொண்டான் சுனில். ஹரி, இப்ப நீ அந்த ஹோட்டலுக்கு போற? நான் மட்டுமா? ஆமா. போய் பர்வத ரூம்ல இருக்கானா இல்லையான்னு பாத்துட்டு வா. அவன் ரூம்ல இருந்தா என்ன செய்ய போறோம், இல்லனா என்ன செய்ய போறோம்? நீ முதல்ல இதை செய். அவன் ரூம்ல இருக்கானா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரூம் சர்வீஸ் பாய் எவன்கிட்டயாவது விசாரி. ஒருவேளை பர்வதன் ரூம்ல இருந்தானா ஹோட்டல் போன் நம்பரை நோட் பண்ணிட்டு வந்துரு. தலையாடி விட்டு போனான் ஹரி. விர் என்று சாலையில் போய்கொண்டிருந்த வாகனங்களை பார்த்தபடி பைக்கின் மேல் அமர்ந்த நிலையிலேயே காத்து கொண்டிருந்தான் சுனில். போன ஹரி 10 நிமிஷங்களில் திரும்பி வந்தான். என்னாச்சு? ஆள் ரூம்ல தான் இருக்கான். ரொம்ப நல்லது. போன் நம்பர்? கையில் பால்பென் பேனாவால் கிறுக்கி வைத்திருக்கும் மின்களை காட்டினான். சுனில் பைக்கை ஸ்டாண்ட் இட்டான். வா. எதிர்ச்சாரியில் இருந்த டெலிபோன் பூத்துக்கு ஹரியை கூட்டிக் கொண்டு வந்தான். ஹோட்டல் எனக்கு டயலை சுழற்றினான். ரிசப்ஷனிஸ்ட் லைனில் வந்தபொழுது பர்வதனின் பெயரையும் அறை எண்ணையும் சொன்னான் சுனில். பர்வதனின் அறை டெலிபோனுக்கு கனெக்ஷன் கொடுக்கப்பட்டதும் அவன் ஹலோ, ஐம் பர்வதன் என்றான். சுனில் பேசினான். B4 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கான்ஸ்டபிள் பேசுறேன். என்ன விஷயம் சார்? உங்க கேஸ் சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் ஒரு அவசர வேலையா இப்ப பெங்களூர் போக போறார். 8:30 மணிக்கு ட்ரெயின் புறப்படுது.
இன்ஸ்பெக்டர் உங்ககிட்ட ஏதோ பேசணுமாம். உடனே உங்களை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஹிக்கிம் பாதாம்ஸ் புக் ஸ்டால் பக்கத்தில் வந்து நிற்க சொன்னார். ட்ரெயின் 8:30 மணிக்கா? ஆமாம். சரி, நான் இப்போ கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுகிறேன். பர்வதன் ரிசீவரை வைக்க புன்னகையோடு சுனில் ரிசீவரை தொங்க விட்டான். ஹரி, பர்வதன் இப்போ ரூமை விட்டு கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு 9 மணிக்கு முன்னால் திரும்பி வரமாட்டான். சொல்லிக்கொண்டே பைக்குக்கு வந்து ஸ்டார்ட் செய்தான். ஹோட்டல் வாசலில் பைக்கை நிறுத்தி பர்வதனின் வருகைக்காக காத்திருந்தான். இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் சுனில்? ரூமை அலசி பார்த்தா ஏதாவது தடைய மாட்டலாமே. சாவி? அவன் கேட்ட வினாடி ரிசப்ஷன் மேஜையில் ரூம் சாவியை கொடுத்துவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியேறி போகிற பர்வதன் கண்ணில் தெரிந்தான். அவன் ஒரு ஆட்டோ பிடித்து எதிர்பக்கமாக போன 15 நிமிஷ நேரத்திற்கு பிறகு சுனில் ஹரியோடு மறுபடியும் டெலிபோன் பூத்துக்குள் நுழைந்தான். இந்த முறை ஹரியை டெலிபோனில் பேச சொன்னான். ஹோட்டல் ரிசப்ஷனிஸ்ட் லைனில் வந்ததும் ஹரி சுனில் சொல்லிக் கொடுத்த மாதிரி பேசினான். ஹலோ, நான் பர்வதம் பேசுறேன். என்ன சார் வேணும்? இப்பதான் வெளியே போனீங்க? ரிசப்ஷனிஸ்ட் கேட்டாள். ஆமா மேடம், ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ரவிக்குமார் சம்பத்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் என் ரூமுக்கு வருவாங்க. அவங்க வந்து கேட்டா ரூம் சாவியை கொடுத்துருங்க. ரவிக்குமார் அல்லது சம்பத்? எஸ், 2 பேருமே வருவாங்க. தந்துருங்க. தேங்க்யூ. ரிசீவரை சாத்தினான். ஹரி, இப்போ நாம ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிடைச்சிருக்கிற இந்த 1 மணி நேரத்தை புத்திசாலித்தனமாக உபயோகப்படுத்தணும். சில நிமிஷம் கழித்து பைக்கில் ஆரோகணித்து ஹோட்டலுக்குள் நுழைந்தார்கள். ரிசப்ஷன் கவுண்டரை தயக்கமில்லாத நடையில் தொட்டார்கள். ரவிக்குமாராகவும் சம்பத்தாகவும் மாறி ரிசப்ஷனிஸ்டிடம் பேசி அவள் நீட்டிய சாவியை வாங்கி கொண்டு வியர்க்காமல் இயல்பாய் படியேறினார்கள். 2வது ஃப்ளோருக்கு வந்து வராந்தாவின் மையத்திலிருந்த பர்வதனின் அறை கதவுக்கு சாவியை கொடுத்து கதவை திறந்தார்கள். அறைக்குள்ளும் நுழைந்தார்கள். அத்தியாயம் 6. நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் அந்த அரசாங்க அலுவலகத்துக்குள் சூப்பரிண்டென்டின் அறையில் நுழைந்தார்கள். சூப்பரிண்டென்ட் பால்பைன் பேனாவை உள்ளங்கையில் உருட்டியபடியே கேட்டார். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? சந்திரஹரிங்கிற எக்ஸ் எம்ப்ளாயை பற்றி விசாரிச்சுட்டு போக வந்திருக்கோம். சந்திரஹரி? எஸ், லஞ்சம் வாங்கின குற்றத்துக்காக சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். ஓ, அந்த ஆளை பற்றி கேட்குறீங்களா? நீங்கள் இதை பற்றி என்ன கேட்குறத விட அட்டண்டன்ஸ் கிளர்க் சண்முக சுந்தரத்தை விசாரிக்கிறது பெட்டர். ஏன்னா நான் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்து 1 மாதம் கூட ஆகல. சொல்லிக்கொண்டே பஸ்ஸரை அழுத்தினார். பியூன் வர சொல்லி அனுப்பினார். 5 நிமிஷம் கழித்து, எக்ஸ்கியூஸ் மீ சார். கேட்டபடியே ஒருவர் உள்ளே வந்தார். நடுத்தர வயது, கெச்சிலான உடம்பு. வாங்க சண்முகம், சஸ்பெண்ட் ஆன சந்திரஹரியை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு தேவைப்படுற விவரங்களை கொடுத்துருங்க. எஸ் சார். அந்த சண்முக சுந்தரம் தலையாட்ட நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் சூப்பரிண்டென்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸை உதிர்த்துவிட்டு சண்முக சுந்தரத்தோடு அவருடைய மேஜைக்கு போனார்கள். உங்களுக்கு என்ன விவரம் சார் வேணும்? சண்முக சுந்தரம் கேட்க நவநீத கிருஷ்ணன் கேள்விகளை ஆரம்பித்தார். அந்த சந்திரஹரிக்கு இங்கே என்ன டெசிக்னேஷன்? கிளார்க். அவரோட க்ளோஸாக பழகினவங்க யாராவது இங்கே இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லை சார். பொதுவாக அவன் கொஞ்சம் ரிசர்வ் டைப். யாரோடவும் ஃப்ரீயாக பழக மாட்டான். இந்த லஞ்சம் வாங்கின விவகாரத்தை தவிர்த்துட்டு பார்த்தா அவரோட சுவாபம் எப்படி? அவன் ரொம்ப நல்லவன் சார். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பான். எப்படியோ இந்த லஞ்ச கேஸில் மாட்டிக்கிட்டான். அவரோட சொந்த ஊர் எது? ஈரோடு சார். LIC காலனியில் குடியிருந்த வீட்டை ஆள் காலி பண்ணிட்டு போயிட்டார். அவரை வேற ஒரு கேஸ் விஷயமா சந்தேகப்பட்டு தேடிட்டு இருக்கோம். அநேகமாக சொந்த ஊருக்கு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறோம். அந்த அட்ரஸ் வேணும். அவரோட பர்சனல் ஃபைலை தேடி எடுக்கணும். 1 நிமிஷம் சார். ஒரு பெரிய சைஸ் ஸ்டீல் பீரோவை திறந்து உள்ளே இருந்த ஃபைல்களை தூசி தட்டி பார்க்க ஆரம்பித்தார். வீடு கணிசமான உறவுக்கார ஜனங்களால் நிரம்பி கிடக்க முன்னறையில் ஒரு நாற்காலியில் கன்னத்திற்கு முட்டு கொடுத்தபடி உட்கார்ந்திருந்தான் சந்திரஹரி. இளைஞன், ஒடிசலான தேகம், பிடரி வழிய கேசம். வீட்டில் விரவி கிடந்த உற்சாகம் அவன் மனதில் ஒட்ட மறுத்தது. அடிக்கடி பெருமூச்சு விட்டான். டே சந்திரஹரி. அவன் திரும்பினான். நடுத்தர வயதில் குள்ளமாய் அந்த பெண் நின்றிருந்தாள். என்னத்த? நிச்சயதார்த்த நாளும் அதுவுமா? ஏண்டா இப்படி ஏனோ தானு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்க? சலவைக்கு போயிட்டு வந்த வேஷ்டி ஷர்ட் தான் பீரோவில் இருக்கே, எடுத்து கட்டிக்க வேண்டியது தானே. எனக்கு எதுவுமே மனசுக்கு பிடிக்கல அத்த. நீயும் மாமாவும் சொன்னதால் தான் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டேன். அத்தக்காரி அவன் கையை ஆதரவாக பற்றினாள்.
மெல்லிய குரலில் கேட்டாள். ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற? இப்ப நான் பழைய சந்திரஹரி இல்லாத. இங்க பாரு, நல்ல நாளும் அதுவுமா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காத. தப்பு பண்ணாத மனுஷன் உலகத்திலே கிடையாது. நீ தான் இப்படி சொல்ற, ஆனா மற்றவங்க அப்படி நினைக்க மாட்டேங்கிறாங்களே. நாளைக்கு கல்யாணமான பிறகு சந்தியாவும் நானும் எங்கேயாவது வெளியே போனா வழியில போறவன் என்னை பத்தி கேவலமா பேசிட்டு போவான். நான் சகிச்சுக்குவேன், சந்தியா சகிச்சுக்க மாட்டாளே. இங்க பாருடா சந்திரஹரி, நீ எந்த சூழ்நிலையில அந்த தப்பை பண்ணினேன்னு நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும், சந்தியாவுக்கும் தெரியும். சந்தியாவுக்கு என் பேர்ல எந்த கோபமும் இல்லையே, ஒரு கோபமும் இல்லை. இந்த கல்யாணத்துக்கு நீயும் மாமாவும் அவளை கட்டாயப்படுத்தலையே. இதோ பாரா, உனக்கு சந்தேகமா இருந்தா சந்தியா கிட்ட போய் கேட்டுக்க. அவளோட பரிபூர்ண சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினோம். அவ சம்மதிச்சாலும் என் மனசுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு இருக்காத்த. நீ இப்படி உம்னா முஞ்சாட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா அப்படிதான் இருக்கும். போய் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கலகலப்பா இரு, இந்த குறுகுறுப்பெல்லாம் ஓடி போகும். அவள் சொல்லிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்த வினாடி வாசற்படி அருகில் அந்த குரல் கேட்டது. இது சந்திரஹரியோட வீடுதானே? கரகரப்பான புது குரல் கேட்டு சந்திரஹரி சட்டென நிமிர்ந்தான். ஜன்னல் வழியை எட்டி பார்த்தான். இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணனும் அவினாஷும் யாரையோ விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமாம், சந்திரஹரியோட வீடுதான். வீட்டில் இருக்காரா? இருக்காரு. கூப்பிடுங்க. என்ன விஷயம்? முதல்ல கூப்பிடுங்க, அப்புறமா விஷயத்த சொல்றோம். ஜன்னல் வழியாய் பார்த்து கொண்டிருந்த சந்திரஹரி ஒரு முடிவுக்கு வந்தவனாய் வீட்டின் பின்புறத்தை நோக்கி வேகமாக நகர்ந்தான். பின்பக்கம் நாயுடுவின் வீடு. அதன் வழியே போக முடியாது. பக்கவாட்டு காம்பவுண்ட் சுவரை தாண்டி குதித்தால் ரோட்டுக்கு போய்விடலாம். நடையை துரிதப்படுத்தி வீட்டின் பின்வாசலுக்கு வந்தான். விருந்து தயாராகி கொண்டிருந்தது. என்ன மாப்ள, பசியா? கேள்வி கேட்டவரை கண்டு கொள்ளாமல் பதட்டமாய் காம்பவுண்ட் சுவரை நெருங்கி எம்பி அதன் உச்சிக்கு வந்து ரோட்டின் மறுபக்கம் குதித்தான். சந்திரஹரி, சந்திரஹரி என்று யாரோ கத்தும் சத்தம் கேட்டது. தொடர்ந்து காலடி யோசை. பதட்டமாகி ஓட ஆரம்பித்தான் சந்திரஹரி. ஆள் நடமாட்டம் இல்லாத தெருக்களில் 10 நிமிஷ வேகமான ஓட்டம். பஸ் ஸ்டாண்ட் வந்துவிட்டு இருந்தது. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் என்று கண்டக்டர் ஃபுட்போர்டில் நின்று கொண்டு கத்த பஸ் மெதுவாய் ஊர்ந்து ஸ்டாண்டில் நின்று வெளியே வந்து கொண்டிருந்தது. பஸ்ஸின் முன்பக்கமாக தாவி ஏறினான் சந்திரஹரி. ஒரு வசதியான ஜன்னலோர சீட்டை ஆக்கிரமித்து முகத்தில் துளிர்த்த வியர்வியை கர்ச்சீப்பால் ஒற்றிக்கொண்டான். பஸ் எப்பொழுது நகர எல்லையை கடக்கும் என்று தவிப்புடன் காத்து கொண்டிருக்க அடுத்த சில நிமிஷங்களில் நகர எல்லையை தாண்டியது பஸ். இனிமேல் கவலை இல்லை. நிம்மதி உணர்வு பரவ கண்ணை மூடினான். அதே வினாடி சட்டென்று பஸ் ஒரு சடன் பிரேக்கில் குலுங்கி நின்றது. கண் வீழ்த்த சந்திரஹரி அதிர்ந்தான். முன்புற படிக்கட்டின் வழியாக ஒரு இன்ஸ்பெக்டர் ஏறினார். பஸ் பூராவும் பார்வையை நகர்த்தியவர் சந்திரஹரியை கண்ணில் வாங்கியதும் நேராக அவனை நோக்கி வர ஆரம்பித்தார். அத்தியாயம் 7. கடந்த அரை மணி நேரமாய் நெஞ்சில் தவிப்போடு காத்திருந்தாள் ஜூலி. நெயில் பாலிஷ் பூசப்பட்டிருந்த நகங்களை முன்பற்களால் சுரண்டினாள். ஹரியையும் சுனிலையும் எங்கே காணோம்? அவள் கவலைப்பட்ட நிமிஷம் அவள் வீட்டு காம்பவுண்டுக்குள் ஹைலைட் வெளிச்சத்தோடு வேகமாக நுழைந்தது எஸ்டி பைக். ஜூலி ஓடிப்போய் கதவை திறந்து விட்டாள். லானின் வலது பக்க இடப்பரப்பில் பைக்கை ஸ்டாண்டிட்டு நிறுத்திவிட்டு ஹரியும் சுனிலும் வந்தார்கள். ஜூலி ஆவலாய் கேட்டாள், ஹரி போன காரியம்? பழம்தான். பர்வதனோட ரூமை அலசினீங்களா? ஹோட்டல் ரூமுக்குள்ள எப்படி நுழைஞ்சிங்க? எல்லாமே சுனிலோட உபயம். அவனுக்கு அபாரமான மூளை. மெச்சினது போதும், விஷயத்துக்கு வா. வரேன். சூடா காஃபி வேணும். ஜூலி காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். சொல்லு ஹரி, ரூமை அலசினதுல எனிதிங் இம்பார்ட்டன்ட்? இருக்கு. என்ன? அந்த 1 லட்சம் ரூபாய் போன இடம் தெரிஞ்சு போச்சு. இஸ் இட்? எங்க? ஒரு பேங்க்குக்கு. நீ என்ன சொல்ற ஹரி? அந்த பணத்தை பர்வதன் வேற ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணியிருக்கான். அவனுக்கு எப்படி அந்த பணம்? ஜூலி ஆச்சரியப்பட்டாள். ரொம்ப பாசமான அண்ணன் மாதிரி நடிச்சு பிரபுவை ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். தன்மேல பிரபுவுக்கு நம்பிக்கையை வரவழைச்சு பணம் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி பிரபுவை தீர்த்து கட்டியிருக்கான். பிரபுவை தீர்த்து கட்டினது அவன் தானா? ஆமாம். எந்த பேங்க்ல பர்வதன் பணத்தை போட்டிருக்கான்? சுனில்குமார் பாக்கெட்டில் தான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த மஞ்சள் நிற காகிதத்தை நீட்டினான். 80,000 பேங்க்ல போட்டதுக்கான பேங்க் ரெசிப்ட் இது. பேங்க் ஆஃப் பாம்பே. பாக்கி 20,000 என்னாச்சு? அவனை தான் கேட்கணும். ரெசிப்ட் டேட்டை கவனிச்சியா? 11. பிரபு கொலையான நாளுக்கு அடுத்த நாள்.
பிரபு கூட பேசி நம்ம பேர்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போலீஸ்க்கு ஹரி பேரை சொல்லியிருக்கான். கொள்ளையடிச்சது நாம, அனுபவிக்கிறது அவனா? அந்த பணத்தில் நமக்கும் பங்கு வரணும். வரும். எப்படி? இப்பொழுதைக்கு நாமும் அவனும் ஒரே ஜாதிதான். புரியலையே. புரியல? நம்ம 4 பேருமே போலீஸை கண்டு பயப்படுற ஜாதி. ஸோ இந்த பேங்க் ரெசிப்டை கையில் வச்சுக்கிட்டு பர்வதனை தைரியமாக நெருங்கலாம், அவனை டீல் பண்ணலாம். இது ரிஸ்க் சுனில். நாம் மாட்டிக்க போகிறோம். மாட்டிக்க மாட்டோம். படிப்படியாகத்தான் அவனை நெருங்குவோம். இப்போ 9:30 மணிக்கு நம்ம முதல் கட்டம் தொடங்குது. அது என்ன 9:30 மணி? டெலிஃபோனில் சொன்ன பொய் தகவலை நிஜம்னு நினச்சிட்டு ஸ்டேஷனுக்கு போயிருக்கிற பர்வதன் எப்படியும் 9:30 மணிக்கு ரூமுக்கு திரும்பிடுவான். அவன் வந்ததுமே முதல் கட்ட பேச்சை துவங்க வேண்டியதுதான். டிஃபனை முடித்துக்கொண்டு 9 மணிக்கு அந்த டெலிஃபோன் பூத்துக்கு போனார்கள். ரிசீவரை எடுத்து டயலை சுரட்ட ரிசப்ஷனுக்கு எடுத்து பர்வதன் லாட்ஜுக்கு திரும்பி விட்டாரா என்று கேட்டு இணைப்பு வாங்கினார்கள். ஹலோ, பர்வதன் குரல் கொடுத்தான். ரூமுக்கு திரும்பி ரொம்ப நேரம் ஆச்சா பர்வதன்? நீங்கள் யாரு? ஒழுங்கா சுத்தமாக இருந்த ரூம் இப்படி களைஞ்சி கிடக்கேன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கியா பர்வதன்? அதை அப்படி களைச்சி போட்டவங்களே நாங்கள் தான். யார் நீ? திருக்கிட்ட மாதிரி கேட்டான் பர்வதன். அதான் சொன்னேனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன் ரூமுக்கு வந்துட்டு போனவங்க, பொய் சொல்லி உன்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்பினவங்க. ராஸ்கல், எதுக்காக இதெல்லாம்? உன் ரூமை கிளறி பார்க்கத்தான். அதை தான் கேட்குறேன், எதுக்காக என் ரூமை கிளறின? உண்மையில எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நீ உன் தம்பி பிரபுவை கொலை செஞ்சிருப்பியோன்னு. அடப்பாவி. நான் பாவி, நீ மட்டும் புண்ணியாத்மாவா? என் தம்பியை நான் எதுக்காக கொல்லணும்? பணம் பாதாள மாதிரி பாயும்னு சொல்லுவாங்க. அந்த பணத்துக்காக உன் கையில் இருந்த கத்தி பிரபுவோட நெஞ்சு வரை பாய்ஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். பர்வதனின் குரல் வேகத்தோடு ரிசீவரில் பாய்ந்து வந்தது. இந்த அனாவசியமான மிரட்டலெல்லாம் என்கிட்ட வேண்டாம். பிரபுவை கொண்டது நீதானு நினைக்கிறேன். சுனில் சிரித்தான். இப்படியெல்லாம் ஜோக் அடிக்காத. சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மறுமுனையில் லொட்டென்று ரிசீவர் கவிழ்த்து கொண்டது. சுனில் ஹரியை பார்த்தான். என்ன ஆள் படிய மாட்டேங்கிறான்? நாம் இன்னும் பேங்க் ரெசிப்டை பற்றி பேச ஆரம்பிக்கல. அது நம்ம கைவசம் இருக்குன்னு தெரிஞ்ச பின்னாடி சுருதி இறங்கிடுவான். மறுபடியும் டயலை சுத்து. ஹரி சுழற்ற மறுமுனையில் ரிங் போய் பர்வதன் கிடைத்தான். என்ன பர்வதன், பேசி முடிக்கிறதுக்குள்ளே ரிசீவரை வச்சுட்டா எப்படி? நீ எதையும் பேச வேண்டாம். இப்படி கத்தினா நீ கொலை செய்யலன்னு ஆயிடுமா? கத்தாமல் ஆத்திரப்படாமல் நான் சொல்கிறத கவனி. என்ன சொல்ல போகிற? ஆதாரம் இல்லாமல் நான் யார் மேலேயும் பழி சுமத்த மாட்டேன் பர்வதன். நீ தான் பிரபுவை கொலை செஞ்ச. நீ தான் பிரபுக்கிட்ட இருந்து 1,00,000 பணத்தை எடுத்துக்கிட்டேங்கிறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. பொழுது போகாமலா உன் ரூமை அலசி பார்க்க வந்தேன். என்ன ஆதாரம்? பேங்க் ரெசிப்ட். 11ஆம் தேதி நீ பணத்தை பேங்க்கில் போட்டதுக்கான ரெசிப்ட். பேங்க் ரெசிப்ட்? நீ வச்சிருக்கியாத? ஆமாம். யார் நீ? சொல்கிறேன். முன்ன மாதிரி ரிசீவரை நீ பொட்டுன்னு வச்சிட்டேனா நான் நேராக அந்த ரெசிப்டை தூக்கிக்கிட்டு போலீஸ்கிட்ட போயிடுவேன். பர்வதன் மறுமுனையிலிருந்து கத்தினான். வேண்டாம், அப்படியெல்லாம் போயிடாத. நீ சொல்கிற வரைக்கும் நான் ரிசீவரை வைக்கல. இப்போ ரிசீவரை வச்சிடு. மறுபடியும் உன்னை காண்டாக்ட் பண்ணுறேன். அத்தியாயம் 8. சந்திரஹரி தன்னை நோக்கி வருகிற அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து ஏராளமாய் வியர்த்தான். இருதயம் எக்கச்சக்க துடிப்பில் எகிரியது. எழுந்து ஓடிப்போய் பின்பக்க படிக்கட்டு வழியாக நழுவி விடலாமா துரிதமாக யோசித்தான். யோசித்ததை செயல்படுத்துவதற்குள் இன்ஸ்பெக்டர் அவனுக்கு பக்கத்தில் வந்து அமர்ந்து, நீ சந்திரஹரி தானே என்றார். வியர்த்திருந்த முகத்தை வழித்தான். ஆமாம் இன்ஸ்பெக்டர். அவர் அவன் தோலை அழுத்தி சிரித்தார். என்ன, உனக்கு அடையாளம் தெரியலையா சந்திரஹரி? திகைப்போடு அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்தான். முகம் மூளையின் செல்களுக்கு தட்டுப்பட்டது. நீங்க கோபி இல்லை? 10 வருஷம் ஒன்றா படிச்சிருக்கோம். என்னை அடையாளம் தெரிஞ்சுக்க இவ்வளோ நேரம் ஆச்சா? அது இல்லை, நீ யூனிஃபார்மில் இருந்ததுனால. காக்கி ட்ரெஸ்ஸை மாட்டி வருஷம் ஆறாச்சு. போன மாதம்தான் மெட்ராஸ்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இந்த பக்கம் வந்தேன். ஆமாம், நீ என்ன பண்ணுற? பிஸ்னஸா? என்ன பிஸ்னஸ்? பாலித்தீன் கவர் மேனுஃபேக்சரிங். பரவாயில்லையா? ஏன் இப்படி வேர்த்து வழியிற? என்னமோ தெரியல, புழுக்கமாக இருக்கு. இன்ஸ்பெக்டர் கோபி சந்திரஹரியின் அவஸ்தையை புரிந்து கொள்ளாமல் பள்ளி நாட்களை பற்றி ஏதேதோ பேசிக்கொண்டு வர சந்திரஹரி சிரிக்க வேண்டிய இடத்தில் கஷ்டப்பட்டு சிரித்து கொட்டிக்கொண்டே வந்தான். 2 மணி நேரத்தில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்தது.
இருவரும் இறங்கினார்கள். அப்ப நான் வரட்டுமா? கண்டு கொள்ள பார்த்த சந்திரஹரியை இழுத்து பிடித்தார் கோபி. நல்ல கதையா இருக்கு. எவ்வளோ நாள் கழிச்சு பார்த்துருக்கோம். ஹலோ ஹலோன்னு போயிடுறதா? இப்படி என் வீட்டுக்கு வர? இன்னைக்கு சாப்பாடு உனக்கு என் வீட்டில் தான். வேண்டாம் என்ற சந்திரஹரியின் மறுப்பை பலகீனமாக்கி உடைத்தான் கோபி. குறுக்கே போன காலி ஆட்டோ ஒன்றை நிறுத்தினான். ஏறினார்கள். கோபி இடத்தை சொல்ல ஆட்டோ நகர்ந்தது. வேண்ட வெறுப்பாக ஆட்டோவில் உட்கார்ந்திருந்தான் சந்திரஹரி. சில நிமிஷங்களில் ஆட்டோ கோபி சொன்ன வீட்டு முன்னால் நின்றது. இதுதான் உன் வீடா? ஆமாம். கதவை பார்த்தவன் ஆச்சரியப்பட்டான். என்ன கோபி, வீடு பூட்டியிருக்கே? ஒய்ஃப் எங்கேயாவது வெளியே போயிருப்பான்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம், என்கிட்ட இன்னொரு சாவி இருக்கு. சொல்லிக்கொண்டே தன்னிடமிருந்த சாவியால் பூட்டை விடுவித்தார் கோபி. இருவரும் உள்ளே போனார்கள். உள்ளே நுழைந்த சந்திரஹரி லேசாய் திருக்கிட்டான். நிச்சயமாய் அந்த வீடு குடுத்தன நடத்துற வீடு மாதிரி தெரியவில்லை. பேச்சுலர் குடியிருக்கிற அறை மாதிரி இருந்தது. என்ன சந்திரஹரி அப்படி பார்க்குற? பொய் சொல்லிதான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். கோபி புன்னகைத்தார். பொய்யா? நீ என்னவோ கஷ்டத்தில் இருக்க, அதை பற்றி விசாரிக்கத்தான். கஷ்டமா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சந்திரஹரி. எனக்கு ஃபேஸ் ரீடிங் நல்லா தெரியும். உன் மூஞ்சி சரியில்லைன்னு பஸ்ஸிலேயே புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைனா நீ போலீஸ் யூனிஃபார்மை பார்த்து அப்படி வியர்த்து வழிஞ்சிருக்க வேண்டியதில்லை. சொல்லு, உனக்கு என்ன ப்ராப்ளம்? கோபி, நான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட தைரியமாக சொல்லு. சொல்கிறேன், ஆனால் உன் போலீஸ் புத்தியை காமிச்சிடக்கூடாது. ஷிட், போலீஸ்கிட்ட உனக்கே எத்தனை பயம்? என்னை தேடிக்கிட்டு வந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இருந்து தப்பிச்சு தான் நான் கோயம்புத்தூருக்கே வந்துட்டு இருந்தேன். உன்னையும் போலீஸ் தேடிட்டு வந்தாங்க. 2 வருஷத்துக்கு முந்தி என்னோட அம்மாவுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது. அந்த ஆப்ரேஷனுக்காக நிறைய பணம் தேவைப்பட்டதால புத்தி தடுமாறி லஞ்சம் வாங்கிட்டேன். அந்த குற்றத்துக்காக ஜெயில் தண்டனையை அனுபவிச்சு முடிஞ்சு போன வாரம் தான் வெளியே வந்தேன். பேச்சை நிறுத்தி சில வினாடி கழித்து தொடர்ந்தான். அங்கே ஜெயிலில் என் கூட பிரபுன்னு ஒருத்தன் அறிமுகமானான். அவன் பேங்க் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு உள்ளே வந்தான். இப்போ யாரோ அவனை கொலை பண்ணிட்டாங்க. நான் தான் கொலை பண்ணியிருப்பேன்னு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு என்னை தேடி வீட்டுக்கே வந்துட்டாங்க. நீ கொலை செய்யலையா? இல்லை. அப்புறம் ஏன் ஓடி வரணும்? நிஜத்தை உன்னை தேடி வந்த போலீஸ்கிட்ட சொல்லிட்டு தைரியமா இருக்க வேண்டியது தானே. நான் சொன்னா அவங்க நம்புவாங்கன்னு தோணல. கேஸை முடிக்கிற அவசரத்துல அவங்க என் மேலேயே பழிய திணிச்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. மனத்தனம் பண்ணிட்ட. இப்ப அவங்களுக்கு உன் மேல சந்தேகம் அதிகமா இருக்குமே. இந்த கொலை 1 லட்சம் ரூபாய் பணத்துக்காக நடந்திருக்கிறதா பேப்பர்ல படிச்சேன். பணம் வாங்கினதுக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்ச என்ன எப்படியும் அவங்க சந்தேக கண்ணோட தானே பார்ப்பாங்க. கேஸை என் மேல சாமர்த்தியமா ஜோடிச்சு மறுபடியும் என்ன ஜெயிலில் போட்டுடுவாங்க. இப்போ நீ என் கூட ஸ்டேஷனுக்கு வா. ஸ்டேஷனுக்கா? ஆமாம். நீ கொலை செய்யல தானே? செய்யல. அப்படின்னா தைரியமா வா. சம்பந்தப்பட்ட இன்ஸ்பெக்டரோட கேள்விகளுக்கு தயங்காம சரியான பதில்களை சொல்லு. உன் மேல இருக்கிற சந்தேகம் தீர்ற வர லாக்கப்ல வச்சிருப்பாங்க, அப்புறம் விட்டுடுவாங்க. தைரியம் சொன்ன கோபியோடு கலவரத்துடன் ஸ்டேஷன் போனான் சந்திரஹரி. அத்தியாயம் 9. போலீஸ் ஸ்டேஷன். பிரபுவோட கொலைக்கும் இந்த சந்திரஹரிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரீங்களா மிஸ்டர் கோபி? நவநீத கிருஷ்ணன் கேட்க கோபி தலையாட்டினார். எஸ், சந்திரஹரியை பற்றி எனக்கு தெரியும். இவன் ரொம்ப சாஃப்ட் ஃபெலோ. ஏற்கனவே லஞ்சமான குற்றத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்ச அவன் கொலை கேசுனதும் பயந்துட்டான். எங்கே மறுபடியும் ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவாங்களோன்னு பயந்துட்டு தான் உங்களை பார்த்ததும் ஓடியிருக்கான். பை த பை, இந்த கேஸை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? ஷூர் என்று சொன்ன நவநீத கிருஷ்ணன் 2 நிமிஷ அவகாசத்தில் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார். கோபி தாடியை தடவிக்கொண்டே கேட்டார். கொலை நடந்த இடத்துல கிடைச்ச ஒரே தடயம் அந்த ஃபெதர் டச் கால்குலேட்டர் தானே? ஆமாம், அது ஒரு அழகான தடயம். அதை வச்சு ஸ்டெப்ஸ் ஏதாவது எடுத்திருக்கீங்களா? நோ. அந்த கால்குலேட்டரில் இருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? கலெக்ட் பண்ணி பழைய கிரிமினல்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸோடு கம்பேரிசனும் நடந்துட்டுருக்கு. ராங் மூவ். என் கூட கொஞ்சம் வரீங்களா? கோபி எழுந்தார். அத்தியாயம் 10. டெலிஃபோன் பூத்துக்குள் சுனில், ஹரி, ஜூலி 3 பேரும் இருந்தார்கள். சுனில் ரிசீவரை காதுக்கு கொடுத்திருந்தான். உதடுகள் அசைந்து கொண்டிருந்தது. பர்வதன், நாங்கள் சொன்னதை யோசிச்சியா? யோசிச்சேன். என்ன முடிவுக்கு வந்திருக்க? பணம் தரேன், ஆனா 80,000 கேட்குறீங்களே. ஏற்கனவே நீ 20,000 அமுக்கி இருக்கியே. சத்தியமா இல்லை. பிரபு 80,000 தான் வைத்திருந்தான். இருக்கட்டுமே, நீ போலீஸ்ல பிடிபடாம இருக்கிறதுக்காக உன் பணத்தையே சேர்த்து கொஞ்சம் கொடு.
இந்த 80,000 ரூபாய் பணத்துக்காகத்தான் நான் பிரபுவை தீர்த்து கட்டினேன். அதையும் நீங்கள் பிடுங்கிட்டா எனக்கு பணம் வேண்டாமா? ஸோ உங்கள் டிமாண்டை கொஞ்சம் குறைச்சிக்க கூடாதா? சரி, 60,000 ஹார்ட் கேஷா இன்னும் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு வந்து சேரணும். 60,000மா? இதோ பார், இனிமே பேரம் பேசினா எனக்கு எரிச்சல் வந்துடும். சரி, 60,000 கொண்டு வந்து கொடுத்துறேன். உங்களை எங்கே பார்க்கலாம்? உன் தம்பியை நீ தீர்த்து கட்டின அதே நேரு பார்க்குக்கு பின்புறத்துக்கு வந்து சேர்ந்துரு. ரிசீவரை கவிழ்த்தான் சுனில். 3 பேரும் சந்தோஷம் தோய்ந்த முகங்களோடு நேரு பார்க்குக்கு பறந்தார்கள். சரியா 45 நிமிஷ காத்திருப்பு. ஆட்டோவில் வந்து இறங்கினான் பர்வதன். பிரீஃப்கேஸ் ஏந்திய கையோடு பார்க்கின் பின்புறத்தை நோக்கி வேக வேகமாக வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த பகுதியை தொட்டு மரத்தினடியில் நின்றபடி சுற்றுமுற்றும் பார்த்தான். அந்த மரமறைவிலிருந்து 3 பேரும் வெளிப்பட்டார்கள். வா பர்வதன். பர்வதன் அவர்களை ஏறிட ஹரி நெருங்கினான். பிரீஃப்கேஸை திறந்து காட்டு பார்க்கலாம். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இப்போ நான் உங்களை ஏமாத்திட்டாலும் பின்னால நீங்கள் என்னை போலீஸில் காட்டி கொடுத்துடலாமே. பரவாயில்லையே, நிலைமையை நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. முதல்ல பிரீஃப்கேஸை கொடு. பர்வதன் தயக்கத்தோடு பிரீஃப்கேஸை அவர்களிடம் நீட்டினான். ஹரி ஆர்வமாய் வாங்கி திறந்தான். உள்ளே வெறும் நியூஸ் பேப்பர் பண்டல். பர்வதன், என்ன இது? ஹரி அதிர்ச்சியாய் கேட்க, நியூஸ் பேப்பர். சிரித்தான் பர்வதன். என்ன விளையாடுறியா? போலீஸ் உன்னை தள்ளிக்கிட்டு போயிடுவோம். அந்த சிரமமே உங்களுக்கு வேண்டாம். நானே போலீஸை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். பின்னாடி கொஞ்சம் திரும்பி பார். பர்வதன் சொல்ல 3 பேரும் திருக்கிட்டு போய் திரும்பினார்கள். அவினாஷ் சிரித்தபடி ஒரு சின்ன கான்ஸ்டபிள் கோஷ்டியோடு நின்றிருந்தார். அவர்களை நெருங்கினார். நீங்க 3 பேரும் நினைக்கிற மாதிரி பர்வதன் கொலையாளி இல்லை. உங்களை பிடிக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் கொலையாளி மாதிரி நடிச்சார். தர்சால், நீங்க அவரோட ரூம்ல தேடி எடுத்த பேங்க் ரெசிப்ட் படி கட்டப்பட்ட 80,000 ரூபாய் பிரபு பதுக்கி வச்ச பணம் அல்ல. அது பர்வதனோட கம்பெனி பணம். லீவ் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக கம்பெனிக்கு இவர் ஃபோன் பண்ணியிருக்கார். இந்த ஊர்ல கலெக்ஷன் ஆன பணத்தை பேங்க்ல போட சொல்லி கம்பெனி இவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. பேச்சை சில வினாடிகளுக்கு நிறுத்தி மீண்டும் தொடர்ந்தார் அவினாஷ். முதல் தடவை அவருக்கு ஃபோன் வந்ததுமே பர்வதன் எனக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டார். உங்களை பிடிக்கிறதுக்காக நாங்கள் போட்ட திட்டம் தான் இது. இப்போ சொல்லுங்க, உங்களில் யார் பிரபுவை கொலை செய்தது? சத்தியமா நாங்கள் 3 பேருமே இல்லை சார். அவினாஷ் திருக்கிட்டார். அத்தியாயம் 11. போலீஸ் லாக்அப். ஜூலியை பெண் போலீஸ் துருவி கொண்டிருக்க ஹரியையும் சுனிலையும் அவினாஷ் தட்டி கொண்டிருந்தார். லத்தியடிப்பட்டதில் இருவரும் சோர்ந்திருந்தார்கள். பேங்க் கொள்ளையை நீங்க 3 பேரும் பிரபுவும் சேர்ந்து தான் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமா சார். அதை ஒத்துக்கிற நீங்க பிரபுவையும் கொலை செஞ்சுதா உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா கேஸை சுலபமா கோர்ட்டுக்கு கொண்டு போயிடலாம். சார், சத்தியமா நாங்க கொலை பண்ணல சார். சரி, நீங்க பண்ணலனா வேற யார் பண்ணியிருப்பாங்க? எங்களுக்கு தெரியாது சார். அவினாஷ் அடுத்த கேள்விக்காக வாயை திறந்த பொழுது பக்கத்து அறை மேஜில் இருந்த டெலிஃபோன் கூப்பிட்டது. போய் ரிசீவரை எடுத்தார். ஹலோ அவினாஷ், பசங்க என்ன சொல்றாங்க? பிரபுவை இவங்க கொலை செய்யலன்னு சொல்றாங்க சார். ட்ரீட்மெண்ட்டை தீவிரப்படுத்தலாம்னு இருக்கேன். வேண்டாம், விட்டுடுங்க அவினாஷ். அவங்க பிரபுவை கொலை செய்யல சார். அவினாஷ் திருக்கிட்டார். எஸ், இங்கே நானும் மிஸ்டர் கோபியும் பிரபுவை கொலை செஞ்ச ஆசாமியை அமுக்கிட்டோம். யார் சார்? பேங்க் கேஷியர் சீதாராமன். கொள்ளையடிக்கப்பட்ட பேங்க் கேஷியர் சீதாராமனா சார்? ஆமாம், அவரே தான். எப்படி சார்? ஐ குட் நாட் பிலீவ் சார். யாராலையும் நம்ப முடியாது தான். நேரு பார்க்கில் பிரபுவோட பாடிக்கிட்ட கிடந்த ஃபெதர் டச் கால்குலேட்டரை பார்த்ததுமே இன்ஸ்பெக்டர் கோபி ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். அவர் சந்தேகப்படி இந்த பேங்க் கொலையிலையும் பிரபுவோட கொலையிலையுமே கொள்ளையடிக்கப்பட்ட பேங்க் ஊழியர்கள் யாராவது சம்மந்தப்பட்டிருக்கலாம்னு நினைச்சு விசாரணையை நகர்த்தினோம். கால்குலேட்டரில் பதிஞ்சிருந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த பேங்க்ல இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸோடும் ஒப்பிட்டு பார்த்தோம். கேஷியர் சீதாராமனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒத்து போகுது. அவரை தனியாக கூட்டிக்கிட்டு போய் மிரட்டினோம். அரை மணி நேர விசாரணைக்கு பின் பிரபுவை கொலை செஞ்சதை ஒத்துக்கிட்டார். மோட்டிவும் பெரிய அஃபென்ஸ் தான். பேங்க் மேனேஜரும் கேஷியர் சீதாராமனும் பேங்க் பணத்தில் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் கையாடல் பண்ணியிருந்தாங்க. 2 பேருமே ரேஸ் பைத்தியம். கையாடல் பண்ணின 1 லட்சம் ரூபாயை எப்படி பறிகட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது தான் இந்த பேங்க் கொள்ளை நடந்திருக்கு. ஆக்சுவலா பிரபு கோஷ்டி கொள்ளையடிச்சது 4 லட்சம் தான். கேஸ் கோர்ட்டுக்கு வந்தாலும் பிரபு அதே தான் சொல்லுவான். போலீஸ் விசாரணையை தீவிரப்படுத்தினால் நாம் மாட்டிக்கோமே என்கிற பயத்தில் மேனேஜரின் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஜாமீனில் வெளியே வந்த பிரபுவை
சீதாராமன் ஃபாலோ பண்ணி நேரு பார்க்குக்கு தனியாக வந்த அவனை கத்தியால் குத்தி கொண்டிருக்கார். பிரபுவோட போராடின சமயத்தில் தான் அந்த ஃபெதர் டச் கால்குலேட்டர் கீழே விழுந்திருக்கு. ஃபோனில் ஹரின்னு சொன்னது சீதாராமன் தானே? ஆமாம். அவருக்கு எப்படி ஹரியோட பேர் தெரியும்? பேங்க் கொள்ளை நடந்த சமயம் பிரபு ஒரு தடவை ஹரியை பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கான். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு கேஸை திருப்பி விடுறதுக்காக நேரு பார்க் இன்சார்ஜ் கிட்ட ஃபோனில் ஹரின்னு சொல்லியிருக்கார். இந்த திசை திருப்பலில் சந்திரஹரி மாட்டிக்கிட்டது தான் துரதிர்ஷ்டம். அவினாஷ் சிரித்தார். பாம்பாட்டிக்கு பாம்பு தான் யமன், யானை பாகனுக்கு யானை தான் யமன்னு சொல்கிற மாதிரி பேங்க் கேஷியருக்கு அவரோட கால்குலேட்டரே யமனா மாறியிருக்கு. யூ ஆர் கரெக்ட். மறுமுனையில் கேஸ் முடிந்துவிட்ட திருப்தியில் நவநீத கிருஷ்ணனும் பலமாய் சிரித்தார். என்ன நண்பர்களே, கதையை கேட்டிங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த கதையை படிக்கும்பொழுது நான் ஒரு கெஸ் பண்ணியிருந்தேன் யார் கொலையாளியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. நான் பர்வதம் தான் கொலையாளியாக இருப்பாருன்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணிட்டு இருந்தேன். கேஸும் அதே மாதிரி போயிட்டு இருந்துச்சா, சரி ஓகே நம்ம கெஸ் பண்ணது கரெக்டு அப்படின்னு நினச்சேன். பட் எண்டில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இருந்துச்சு. அது மாதிரி நீங்கள் ஏதாவது கெஸ் பண்ணியிருந்து அது கரெக்டாக இருந்துச்சா, இல்லை எல்லாருக்குமே கரெக்டாக இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீதாராமன்ற கேரக்டர் லாஸ்ட் மினிட்ல தான் வந்திருக்கும். பட் நீங்கள் யாரை சந்தேகப்பட்டீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நான் சில கதைகளை செலக்ட் பண்ணி அது நடுவில் படித்து பார்ப்பேன். அப்போ படித்து பார்க்கும்போது ஓகே இந்த கதை நல்லா இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு நான் ரீட் பண்ண ஆரம்பிப்பேன். ரெக்கார்டிங் பாதி முடிஞ்சிடும். ஒரு 5 எபிசோட்ஸ் 4 அப்படி பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி நல்லா இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும், போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நான் அதை அப்படியே பாதியிலே ட்ராப் பண்ணிவிட்டு வேறு கதை எடுப்பேன். அந்த மாதிரி தான் இப்போ இந்த தடவை நான் 2 ஸ்டோரி அது மாதிரி எடுத்து ரீட் பண்ணி பாதியிலே விட்டுட்டேன் நான், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அதனால் எனக்கும் இது டைம் வேஸ்ட் ஆகுது, ரெக்கார்டிங்கும் சீக்கிரம் பண்ண முடியல. அதனால உங்களுக்கு என்ன கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல அதோடைய ஆத்தர் யாரு, அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா அதை நான் ஈஸியா எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களுக்கு என்ன கதை வேணும்ன்றத டைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.